நமக்கு லெஃப்ட் சைடில் தென்னந்தோப்பு இருக்குது, ரைட் சைடில் வந்து சைட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ திருமலையம்பாளையத்து பக்கத்தில் ஒரு சைட்டு போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பிளாட் போட்டிருக்காங்க. ஆல்டிஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இங்கே மக்கள் வந்து யாராவது திருமலையம்பாளையம் பக்கம் இல்லைனா எட்டிமடை பக்கம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்க்கலாம். நல்ல இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள் எல்லாமே. நம்ம ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வெட்டிட்டாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி ரோடையும் எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கீழே வந்து எப்படி மரங்கள் இருக்கும் அப்படின்னா, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கீழே வெயிலே வராது. 2 சைடும் வந்து மரம் இருக்கும், நடுவில் ரோடு இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பல தடைகளை தாண்டி இந்த மரம் நின்றுட்டுருக்கு. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மரம், இந்த வேப்ப மரம். இவங்க பேர் டாமி, இந்த வரார் இல்லையா, இவர் பேர் ஜாக்கி. இதெல்லாம் அந்த ஏரியா பசங்க வச்ச பேருங்க. இவர் பேர் வந்து ஸ்கூபி. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம ஊர் லோக்கல் கைட். இன்றைக்கி வந்து நம்ம ஏரியாவில் ஒரு ஷார்ட் ட்ரிப் போகிறோம். கார்லேயே தான் அப்படியே போயிட்டு அப்படியே தான் ரிட்டர்ன் வர போகிறோம். சரியான வெயில். காலையில் 10 மணி. இப்போ ஆக்சுவலி சண்டே வந்து காலையில் 10 மணி. ஷார்ட் ட்ரிப் வந்து எதுக்கு அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரிக்கு மேலே வெயில் வந்துடுச்சு. கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அதை பார்க்க முடியுது. எல்லோ அலர்ட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. மழை காலத்தில் தான் வந்து இந்த ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. வெயிலுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அலர்ட்லாம் கொடுத்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அட்லீஸ்ட்டு நம்ம ஜென்ரேஷனில் கேள்விப்படல அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நான் இது வந்து 15 வருஷம் ஆகுது கோயம்புத்தூருக்கு வந்து. கோயம்புத்தூரில் இப்படி ஒரு வெயில் காலத்தை நான் வந்து பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை. நம்ம ஏரியா மதுக்கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு மழை வந்திருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து மதுக்கரையில் வந்து கேரளாலேருந்து பெய்யக்கூடிய அந்த மழையும் பெய்யும், தமிழ்நாட்டுக்கு இருந்து வரக்கூடிய அந்த பருவ மழையும் பெய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் ரோட் ட்ரிப் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோஸில் முன்னாடி போட்டிருக்கோம் எப்படி பச்சை பசேல்னு இருந்தது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள் தவிர மற்ற எல்லாமே கருகி போய் தான் இருக்குது, காஞ்சி போய் தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இந்த மரம்லாம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக காஞ்சி போயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, வெயில் காலத்தில் கோடை காலத்துலேயும் தாக்கு பிடிக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர் வேப்ப மரம், புளிய மரம், தென்னை மரம், பனை மரம், அதெல்லாம் தான் அப்படியே நிற்கிது. மற்ற மரம்லாம் வந்து புங்க மரம் சொல்லிட்டுக்கலாம். புங்க மரம் வந்து நல்லா காற்றும் கிடைக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ நமக்கு எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக நமக்கு அந்த இடத்த பொறுத்து நம்ம வந்து மரங்களை நட்டு வைக்கலாம். நமக்கு கண்டிப்பாக கோடை காலத்தில் அது மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். இப்போ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பாலத்தூர் ரோடு. இதுலேருந்து நம்ம வந்து திருமலையம்பாளையம் வந்து போகிறோம். அந்த வழி எப்படி காஞ்சி போயிருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ரோட் ட்ரிப்பெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது பச்சை பசு இந்த ஒரு ஏரியா. பட் இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேப்ப மரம், புளிய மரம், அதை தவிர வேறு எந்த ஒரு செடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பச்சாவே படலை. நம்ம பார்க்குற 1-2 பச்சையான மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து வேப்ப மரம் தான் இந்த பக்கம். மற்றபடி கம்ப்ளீட்டாக வந்து எப்படி ட்ரையாக இருக்குது பாருங்கள், காஞ்சி போய் இப்படி இருக்குது. எனக்கு இந்த பக்கம் வந்து டிரைவிங் வர்றது ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் கோடை காலம் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து வரும்போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நாங்கள் ட்ரையாக பார்த்ததில்லை இது வரைக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் 2 வேப்ப மரம் தெரியுது. ஒரு தனியார் கம்பெனியில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
உள்ளேயும் கூட ஒரு சில மரங்கள் தெரியுது. இன்னும் கூட நிறைய மரங்கள் வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இந்த ரைட் சைட்லலாம் சோலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடங்க ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. நம்ம திருமலையம்பாளையத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம ஊருக்குள்ளே போகிறதில்ல. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பைபாஸை டச் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் போகிறோம். அந்த வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில தென்னந்தோப்புகள் இருக்குது. ஒரு சில சைட் போட்டிருக்கிறாங்க. தென்னந்தோப்பு இருக்குது. அதை வழியாக போகிறோம். அதை வழியாக போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடில் தென்னந்தோப்பு இருக்குது. ரைட் சைடில் வந்து சைட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ திருமலையம்பாளையத்து பக்கத்தில் ஒரு சைட்டு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு வருது. பாருங்கள் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. ட்ராவல் பண்ணி போகும்போது நிழல் வருது. தென்னை மரத்துக்கே வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நிழல் கம்ஃபர்டபுளாக வருது. தென்னை மரத்துலலாம் பார்த்திங்கன்னா இளநீ இருக்குது. கோடை காலத்தில் ஒரு சிறந்த நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பிளாட் போட்டிருக்காங்க. ஆல்டீஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இங்கே மக்கள் வந்து யாராவது திருமலையம்பலம் பக்கம் இல்லைனா எட்டிமடை பக்கம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்க்கலாம். இதில் ஏதாவது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா? கான்டாக்ட் நம்பர் இருக்கிற மாதிரி தெரியலை. ஓகே, ரைட், ஃபைன். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். லெஃப்ட் சைடில் பாருங்கள் வாழைத்தோப்பு வச்சுருக்காங்க. இந்த நேரத்துலலாம் வாழைத்தோப்பு வச்சுருக்காங்கன்னா ரியலி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த நேரத்தில் இவ்வளோ பச்சை பசேல்னு வாழை மரத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் வருது. அதை தாண்டி நமக்கு வந்து பைபாஸ் வந்துடும். ஒரு சில வீட்டுக்கு முன்னாடி மரம் வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் கூட அந்த பழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது வேண்டுகோள். லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு கம்பெனி மாதிரி தெரியுது. அதுக்கு மேலே வந்து சோலார் பேனல் நிறைய வச்சுருக்காங்க. இந்த கோடை காலத்தில் ஓரளவுக்கு நமக்கு பவர் கட் இல்லாமல் சமாளிக்க முடியுது. நான்லாம் யாராவது எதிர்பார்த்தேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் பவர் கட் நிறைய வரும் அப்படின்னு. பட் அந்தளவுக்கு பவர் கட் இல்லை. காரணம் என்ன அப்படிங்கிறது நேற்று பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோலார் பவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம்.
நமக்கு நேர ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தர்மலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய மலை. ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். ஸோ அந்த பைபாஸ் கிட்ட வந்துட்டோம். இது பைபாஸ் தான். இது பைபாஸில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோடு. இது இதிலேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா பைபாஸில் போயிடலாம். அந்த ஏரியாச்சு. 2 வீலரில் பைபாஸில் போகிறது ரொம்ப சிரமங்க. இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து முன்னாடி தென்னம்பாளையத்தில் வேலை பார்த்தேன். ஒரு மேபி ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு பிஃபோர் நினைக்கிறேன். அப்போ வந்து சைடில் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு, அவினாஷ் ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மரம். நல்ல இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள் எல்லாமே. நம்ம ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வெட்டிட்டாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி ரோடையும் எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கீழே வந்து எப்படி மரங்கள் இருக்கும் அப்படின்னா, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், கீழே வெயிலே வராது. 2 சைடும் வந்து மரம் இருக்கும், நடுவில் ரோடு இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அழகுங்கிறத விட நமக்கு கம்ஃபர்டபுளாக போகலாம். பைப்பெல்லாம் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த வெயில் தெரியாமல், நம்ம கடுமை தெரியாமே நம்ம வந்து பயணம் செய்யலாம். அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் பக்கம் போகக்கூடிய அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கின்றன. இப்படி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மரத்தையும் வெட்டிட்டோம். முக்கியமான காரணம் கோயம்புத்தூரில் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கு என்னோடய அப்சர்வேஷனில் மரங்கள் முன்னாடி இருந்த கோயம்புத்தூர் கிளைமேட் இப்போ கிடையாது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் மரம் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம். அதுதான் முக்கியமான ரீசன் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஹைவேஸில் இருக்கக்கூடிய நிறைய மரத்தை நம்ம எடுத்துட்டோம். இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் படிக்க முடிஞ்சது. ஏதோ ஒரு ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி படித்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, போனது போயிடுச்சு. இன்னும் வரும் காலங்கள்லையாவது அட்லீஸ்ட் வந்து அரசோடு சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து நம்ம வந்து இந்த மரங்கள் நிறைய நட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காடு செழித்தால் தான் நாடு செழிக்கும், நீர்நிலைகள் பெருகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த விஷயம். டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம். அதனால் வந்து இந்த ரோட் ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்படி தான் இருக்கும். பாருங்கள், அந்த நம்ம வச்ச வேப்ப மரம், இது நம்ம வச்ச வேப்ப மரம் தான். வீடு கட்டும்பொழுதே வச்சிட்டோம். இந்த வேப்ப மரம் பாருங்கள், காலையில் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். திறந்தவுடனே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கொடுக்கும். வெயில் காலத்தில் எங்களுக்கு ஓரளவுக்கு குளிர்ச்சியாகவே இந்த வேப்பமரம் வச்சுருக்கு அப்படின்னு தாராளமாக சொல்லுவேன் நான். இன்னும் கூட இது பெரிய வேப்பமரமாக வளர்ந்துருக்க வேண்டியது. இடையில் வந்து ரோடு போடுறது நேரத்தில் ஒரு பாதி மேலே வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்ல காற்று, ஒரு சிச்சுவேஷனில் காற்றடிக்கும் போது அதுவே கொஞ்சம் பாதி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஈபி காரணமாக, ஒரு சில லைன் காரணமாக வெட்ட வேண்டியது இருந்துச்சு. இப்படிலாம் தாண்டி பல தடைகளை தாண்டி இந்த மரம் நின்றுட்டுருக்கு. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மரம், அந்த வேப்ப மரம். பாருங்கள், அந்த நம்ம குட்டி காருக்கு வந்து அது ஒரு ஷெல்டராகவும் இருக்குது. குட்டி காருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 2-3 நாய்ங்க இருக்குது. நம்ம நாய்ங்கெல்லாம் இருக்குது. அந்த நாய்ங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மேலே இருந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மேலே மொட்டை மாடிக்கு மேலே இருந்து எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வரைக்கும் வந்துருச்சு. இப்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இருந்து பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் தாண்டி மேலே போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க 3 பேர்த்தில் இவங்க ஒருத்தங்க. இவங்க பேர் டாமி. இந்த வரார் இல்லையா, இவர் பேர் ஜாக்கி. இதெல்லாம் அந்த ஏரியா பசங்க வச்ச பேருங்க. ரொம்ப பாசமான பசங்க. இவர் பேர் வந்து ஸ்கூபி. இதுக்கு முன்னாடி ஒரு நாய்க்கு வச்சுருந்தானே, வெள்ளையாக இருந்த நாய்க்கு, ஒரு நாய்க்கு ஸ்கூபின்னு வச்சுருந்தாங்க. அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்ததுனால இந்த பேர் இவருக்கு வந்துருச்சு.
ஸோ நாங்கள் வந்து நின்னோம்னா உடனே வந்துடும். எங்கே இருந்தாலும் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா ஓடி வந்துடும். இந்த ஏரியாக்காரங்க எல்லார் மேலேயுமே இது ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்கும் இந்த டாக்ஸு. என்ன எங்கள் ஏரியா மக்கள் மேலே உள்ள பாசத்தில் வெளியாட்கள் யாரையும் வரக்கூடாது. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். அவர் பார்த்தீங்களா எப்படி கம்ஃபர்டபுளாக போய் படுத்துருக்காரு பார்த்தீங்களா? அவர் பிளேஸ் அது. ஒரு குழி தோண்டி வேறு வச்சுருக்காரு. குழி தோண்டி கம்ஃபர்டபுளாக உள்ளே போய் படுத்திருப்பார். இந்த அம்மா வந்து இங்கேயே தான் படுத்திருப்பாங்க, ஏட்டிகிட்டே படுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு உந்து சக்தியாக இருந்து ஒரு மரம் நட்டிங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கிட்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.